உலக தற்காப்பு கலைகளின் அடிப்படையான தமிழர்களின் அடிமுறை. இது தமிழர்கள் உலகுக்கே கொடுத்த கொடை. இந்த அடிமுறை கலையில பல நிலைகள் உண்டு. அதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணுதான் வர்மக்கலை. நான் ஏன் இப்ப வர்மக்கலையை பத்தி பேச வந்தேன்னா, நான் கேட்ட ஒரு உரையாடல். ரெண்டு சின்ன பசங்க இந்த சிவராத்திரி அன்னைக்கு வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க, விளையாடிட்டு இருந்தானுங்க. அப்போ வந்து அவனுக்குள்ள ஒரு பேச்சு ஓடுது. மக்களே, அடிக்க வரப்ப இந்த இடத்துல அடிச்சுட்டா கை வழங்காம ஆயிரும் பத்துக்கும், அவனால அதுக்கப்புறம் நம்மள அடிக்க முடியாது அப்படின்ட்டு நான் பார்த்துட்டு எனக்கு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா அது வர்மம், அவன் சொன்ன இடம். நான் அவன்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன், மக்களே இங்க வா, இது என்னது, உனக்கு எப்படி இது தெரியும் அப்படின்ட்டு. அவன் சொன்னது, என்ன யூடியூப்ல பார்த்தோம்னே அப்படின்ட்டு. சரியா போச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன், இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா, இது முறையான பயிற்சியின் மூலமா தான் பண்ணணும். இந்த மாதிரி அவன் சொன்னா இவன் சொன்னான்னு கண்ட கர்மத்தை பார்த்து பண்ணாதீங்க அப்படின்ட்டு. அதாவது மக்களே, அடிமுறையில வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா மன ஒழுக்கம். நம்மளுடைய அடிமுறை கலையில வந்து எடுத்தோடனே எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஒவ்வொன்னா சொல்லிக் கொடுக்குற நேரத்துல அவனுக்கு வந்து மன கட்டுப்பாடு ஏற்படும். மாணவர் அடிமுறையில அந்த சுவடு வகைகள், அதுக்கப்புறம் அந்த குத்துவரிசை, இதெல்லாம் கத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு படியா அது கழிஞ்சதுக்கு அப்புறமாட்டு ஆயுதங்கள் ஏதாவது பயன்படுத்த கத்து கொடுப்பாங்க. அப்படி கடைசியா வராதான் வர்மக்கலை. ஏன் தெரியுமா? அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. மனக்கட்டுப்பாட்டு உள்ளவனால மட்டும்தான் அதை சரியா பயன்படுத்த முடியும், சரியாவும் பயன்படுத்தணும். கைதேர்ந்த ஆசான்மாரு பல வருஷமா தங்கிட்ட மாணவரா இருக்க யார்ட்டையுமே அதை சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. யார் மனக்கட்டுப்பாட்டோட இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அதை சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னா மனித மனம் அப்படி. முதல்ல தடுக்க தான் செய்வாங்க, அதுக்கப்புறமா அதிகமா போறப்பதான் தாக்குவாங்க. இல்ல இதுக்கு மேல முடியாது, உயிருக்கு ஆபத்து ஏற்படுற நிலை வரப்ப மட்டும்தான் அந்த வர்மத்தை பயன்படுத்துவாங்க. இந்த 7ஆம் அறிவு கடைசி சண்டை காட்சியில நீங்க பாக்கலாமே, முதல்ல முடிஞ்ச வரையும் தடுப்பாரு, அதுக்கப்புறம் திரும்ப அடிப்பாரு, கடைசியாட்டு அந்த வர்மத்தை போட்டு அவனை முடிச்சு விட்டுருவாரு. இதுதான் அது. வர்மமா போட தெரிஞ்ச உனக்கு அந்த வர்மத்தை எடுக்க தெரியணும். இல்லன்னா வர்மத்தை யாருக்கு பயன்படுத்துறியோ அவங்க செயலிழந்து போறது மட்டும் இல்ல, உயிரிழந்து போறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். உயிரிழந்தும் போயிடலாம். நீங்க கவனிச்சிருக்கலாம், சில நேரத்துல எப்பயாச்சும் உங்களுக்கு அடிபட்டு இருக்கும். அந்த நேரத்துல வந்து நீங்க மத்த அடிகள்லாம் சாதாரணமா 2-3 நாள சரியாயிரும். ஆனா சில நேரத்துல பட்ட அடி வந்து மாச கணக்காகும், ரொம்ப மெதுவா தான் குணமாகும். அது காரணம் அது வர்ம அடி. அந்த மாதிரி பட்ட அடி எல்லாம் ஆங்கில மருத்துவரால சரி பண்ண முடியாது, அவங்களுக்கு அது தெரியவும் செய்யாது. வர்மாசனால மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும். பலர் வந்து நம்மளுடைய அடிமுறை கலைக்காக வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதே நேரம் நான் இதை சொல்றதுக்கு மன்னிக்கணும், பலர் வந்து இந்த கலையை வந்து வியாபார நோக்கமா பண்றதுதான் இப்ப நிறைய பார்க்க முடியுது. சும்மா ஒரு 10-12 சுவட கத்துக்கிட்டு 4 சிலம்ப சுத்தத்தை கத்துக்கிட்ட உடனே தானா ஆசான் தான் சொல்லிக்கிட்டு தெரியற நிறைய பேரை பார்க்க முடியுது. நான் பார்த்திருக்கிறேன். அந்த மாதிரி தனக்கும் எல்லாம் தெரியும்னு காட்டிக்கிறது மாதிரி இந்த வர்ம புள்ளிகளை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பாக்குறப்ப வந்து பயமா தான் இருக்கும். ஏன்னா பள்ளிக்கூடத்து போய் மாதிரி சண்டை போடுவானுங்க, தெரியும் தான். கோபத்திலேயோ அல்லது விளையாட்டு போக்குல தட்டிட்டாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. நான் எந்த கலையும் யாரையும் கத்துக்க வேணாம்னு சொல்லல, ஆனா தயவு செஞ்சு முறைப்படி கத்துக்கோங்க. இதெல்லாம் ஆசான்ட்ட போய் கத்துக்க வேண்டிய வேலை ஆன்லைன்ல இல்ல. தமிழர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போன ஒவ்வொரு கலையுமே நம்மளுடைய மனித சமுதாயத்தோட மேன்மைக்காக தான். அதற்கு மட்டுமே பயன்படுத்துங்க. அதனாலதான் சித்தர்கள் கூட இந்த மாதிரிப்பட்ட விடயங்களை ரகசிய வார்த்தைகளை போட்டு தங்களுடைய பாடல்கள்ல சொல்லியிருப்பாங்க. எனவே தோழர்களே, தமிழர்களே, பொறுப்புணர்ந்து நடந்து கொள்ளுங்கள். இது முறைப்படி காக்கப்பட வேண்டிய, முறைப்படி கற்றுக்கொள்ள வேண்டிய அரும்பெரும் கலைகளில் ஒன்று. வெல்க தமிழ்.